குழந்தைகள் தழைகள் என்று எண்ணி ஒதுக்காமல் அதில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலேயே வா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஜடா மஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வேர் வகை தாவரம்னு சொல்லலாம். இந்த ஜடா மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குளிர்ந்த பூமிகளில் கிடைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு புல் வகை தாவரத்துடைய வேர். இந்த ஜடா மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு வேர் பகுதி இருக்கும், அதை சுற்றி முடி மாதிரி தொங்கி கொண்டு இருக்கும். எப்படி நமக்கு தலையில் இந்த சடை இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் அட்லீஸ்ட் பெரிய நாட்டு மருந்து கடைகளில் பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு இந்த ஜடாமஞ்சிலை சொல்லலாம். இந்த ஜடாமஞ்சிலுடைய முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல மூளை வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய மிக சிற மூலிகைகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு குழந்தைகளுடைய மருத்துவம் அப்படிங்கிறத பற்றியும் குழந்தைகளுடைய மருத்துவத்துக்கு உபயோகப்படுத்தப்படுகின்ற மூலிகைகள் அப்படின்றத பற்றியும் நிறைய மருத்துவ ஆராய்ச்சிகள் உலக முழுவதும் நடந்து வரதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்காக நடக்கப்படுகின்ற ஆராய்ச்சிகள் மிக மிக பெரிய அளவில் இன்றைக்கு நடந்து வரதை பார்க்க முடிகிறது. பொதுவாக அந்த ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் இருக்கும்போது 3 வகையான கோளாறுகள் அவர்களுக்கு வரதை பார்க்க முடிகிறது. ஒன்று ஃபிசிக்கல் டிசபிலிட்டி, அதிகமாக உடல் இயக்கம் இல்லாமல் இருப்பது. ரெண்டாவது சைக்கலாஜிக்கல் டிசபிலிட்டின்னு சொல்லக்கூடிய மனதளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள். மூன்றாவது அவர்களுக்கு சோஷியல் டிசபிலிட்டின்னு சொல்லக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்களோடு பேசுவது பழகுவதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள்னு 3 வகையான பாதிப்புகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த குழந்தைகளுடைய இரத்தத்தை நம்ம பரிசோதனை செய்து பார்க்கும்போது அவர்களுடைய இரத்தத்தில் மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய பாதரசத்துடைய அளவோ, லெட்டுன்னு சொல்லக்கூடிய துத்தநாகத்துடைய அளவோ, காப்பர்னு சொல்லக்கூடிய தாமிரத்துடைய அளவோ அல்லது ஆர்சனிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மனசிலையுடைய அளவோ அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம என்னதான் மருந்துகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு உடம்பில் மிகப்பெரிய அளவு மாற்றம் இல்லாமல் இருந்தது. அப்புறம் தான் ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு, அதாவது கௌமார பிரித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் கஷ்யப சம்மிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. அந்த குறிப்பில் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றும் போது குழந்தைகளுடைய இந்த 3 வகையான டிசபிலிட்டிஸ், ஃபிசிக்கல், சைக்கலாஜிக்கல் மற்றும் சோஷியல் டிசபிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களும் முறையாக அட்ரஸ் பண்ணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குறிப்பின்படி என்ன பண்ணாங்கன்னா, ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளை கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு இந்த ஜடாமாஞ்சிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பஸ்மத்தை அவங்க குழந்தைகளுக்கு மருந்தாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது கூடவே ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 300 குழந்தைகளை கொண்டு வந்து வெறும் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு செட் குழந்தைகளுக்கும், ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பியோடு கூடி ஜடாமஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்தை ஒரு மருந்தாகவும் அந்த குழந்தைகளுக்கு 2 குரூப்புக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு வருடம் கழித்து அந்த குழந்தைகளுடைய சைக்காலஜிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் செய்யக்கூடிய அந்த கம்ப்ளீட் அனாலிசிஸ் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அதை பண்ணி பார்க்கும்போது வெறும் ஸ்பீச் மற்றும் ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சி விகிதத்தில் ஒரு மிகப்பெரிய தொய்வு இருந்ததை கண்டுபிடிக்க முடிந்தது. அவர்களுடைய சோஷியல் டிசபிலிட்டிஸ், அதே போல் அவர்களுடைய ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ், அவங்களுடைய லேர்னிங் ஸ்கில், அவங்களுடைய மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகாமல் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஜடாமஞ்சில ஒரு மருந்தாக கொடுக்கும்போது அது கூட ஸ்பீச் அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கும்போது அந்த 2வது வகையான குழந்தைகளுடைய சோஷியல் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா டெவலப் ஆகியிருந்ததையும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஐ சைட், ஐ விஷன், நம்ம ஐ கான்டாக்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருந்ததையும், பெயர் சொல்லி கூப்பிடும்போது அந்த குழந்தைகள் திரும்பி பார்த்ததையும், அந்த குழந்தைகள் கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வையுங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தைகள் கொண்டு போய் வைக்க முடிந்ததையும் ரொம்ப அழகாக பார்க்க முடிந்தது. ஸோ அதன் பிறகு இப்போ 2ஆம் கட்ட ஆராய்ச்சியாக நிறைய குழந்தைகள் வேறு ரீஜியனில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அவங்க எடுத்து இதே ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது
ஏற்கனவே ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உறுதி செய்வதற்கான ஒரு ஆராய்ச்சி தானே தவிர இது ஒன்றும் ஒரு ட்ரக் டிஸ்கவரி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட குழந்தைகள், செரிப்ரல் பால்சி சம்மந்தப்பட்ட குழந்தைகள், அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சம்மந்தப்பட்ட குழந்தைகள், ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன வகையான ட்ரைனிங்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தாலும் கூட அது கூட முறையாக ஆயுர்வேதத்தில் கொடுக்கக்கூடிய இந்த ஜடாமாஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பலோ அல்லது இந்த ஜடாமஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய சிறிதளவு நெய்யோ அல்லது இதிலிருந்து எடுக்கக்கூடிய சிறப்போ, வணிக ரீதியாக கூட அந்த சிறப்பு நமக்கு கிடைக்குது, சரஸ் பிரம்மி சிறப்பு அப்படிங்கிற பேரில் கிடைக்குது. அந்த ஒரு சிறப்போ ஒரு 30 மில்லி அளவுக்கு, அல்லது நெய்யாக இருந்தால் ஒரு 10 மில்லி அளவுக்கு, சூரணமாக இருந்தால் ஒரு 2 கிராம் அளவுக்கு தினசரி அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும்போது படிப்படியாக அந்த குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் அடைந்ததையும், அந்த குழந்தைகளுடைய புத்திசாலித்தனம், அறிவு சார்ந்த எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டிஸ், சோஷியல் பிஹேவியர் இதெல்லாமே நல்லா மாற ஆரம்பித்ததை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு பெரியவர்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு காரணி இருக்குது. 30 வயது ஆகுது, திருமணம் ஆகுது, 2 குழந்தைகள் இருக்காங்க, வேலையில் நெருக்கடி ஏற்படுகிறது. அந்த நேரங்களில் வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு வகையில் ஃபினான்ஷியல் எக்ஸ்பான்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சல் ஆக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக அது இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக அது இருக்கும்போது அது உடலையும் மனதையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா 35 வயதில் சர்க்கரை நோயும், 45 வயதில் மாரடைப்புகளும், இல்லை 40 வயதில் பக்கவாதம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். உடலில் வலி ஏற்பட்டால் நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வலியை குணப்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறோமோ அதே போல் மனதில் ஏற்படக்கூடிய வலிகளையும் குணப்படுத்தி கொள்வதற்கு தேவையான முயற்சிகளை நம்ம செய்து தான் தீரணும். அந்த மாதிரி நம்ம செய்யும்போது படிப்படியாக உடலில் நல்ல வகையான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற விளைவுகள் குறையிறத பார்க்கலாம். ஸோ ஆண்கள்னு வரும்போது, அதாவது அடல்ட்ஸ்ன்னு வரும்போது, 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரும்போது இந்த ஜடாமஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு, சரஸ் பிரம்மி சிறப்புன்னு சொல்லக்கூடிய சிறப்பு 30 மில்லி காலை இரவு உணவுக்கு பின்பு, அல்லது சரஸ் பிரம்மி கிருதம்னு சொல்லக்கூடிய ஜடாமஞ்சிலிருந்து தயாரிக்கக்கூடிய நெய்யாக இருந்தால் 10 மில்லி காலை இரவு உணவுக்கு முன்பு எடுத்துக்கலாம். அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சூரணமாக இருந்தால் காலை வெறும் வயிற்றில் 5 கிராமும், இரவு படுக்கும்போது 5 கிராமும் பாலில் கலந்து சாப்பிடணும். எனவே நேர்களே, ஜடாமஞ்சளை பொறுத்தவரையிலும் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஆட்டிசம், செரிப்ரல் பால்சி, அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி, ஹைப்பர் ஆக்டிவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு பெரியவர்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம் மற்றும் மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒடுக்கப்பட்ட மக்களை அந்த சாதிய இழிவுகளிலிருந்து பாதுகாப்பதற்கான பல சட்டங்கள் இருக்கின்றன. வன்கொடுமை தடை சட்டம் இருக்கிறது. அந்த வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழாக பெருமளவிற்கு சாதி கொடுமைகள் ஓரளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் கூட இந்த சாதி சார்ந்த கொடுமைகள், ஏற்றத்தாழ்வுகள் பல்வேறு நிலைகளில் நீடித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லது சட்டத்தினுடைய ஒரு வரையறைக்குள் வராமல் இத்தகைய குற்றங்களை இழைக்கக்கூடியவர்கள் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் கூட இங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில்தான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பாகும். அதாவது இந்த SC/ST பிரிவினர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களை சாதிப்பேரை சொல்லி இழிவாக திட்டுவது என்பது தண்டனைக்குரிய குற்றம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அப்படி இருக்கிற போது ஒரு பெண்ணை இன்னொருவர் வேறொரு இடத்திலிருந்து தொலைபேசியில் உரத்த குரலில் அவர் சாதிப்பேரை சொல்லி திட்டுகிறார். அப்படி திட்டுகிற போது பொது இடத்தில் அப்படி அவர் அவமதித்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த புகாரை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதில் உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பில்
தொலைபேசியிலே ஒருவரை இழிவாக அத்தகைய சாதிப்பெயரை சொல்லி திட்டினாலும் கூட அது குற்றம்தான். 5 ஆண்டுகள் வரை அது தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றம் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. இது சட்ட ரீதியாக நீதிமன்றம் எத்தகைய ஒரு உணர்வை இதுபோன்ற இழிவுபடுத்தும் சொற்கள் தொடர்பாக அது கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. அந்த வகையில் நாம் தனிப்பட்ட தொடர்புகளிலோ அல்லது பொது இடங்களிலோ எந்த இடத்திலுமே சாதி ரீதியான இழி சொற்களை பயன்படுத்துவது என்பது தண்டனைக்குரிய ஒன்று. அது ஒரு தனிமனிதனுடைய கௌரவத்தை குறைக்கக்கூடிய ஒன்று என்கிற அடிப்படையில் தான் நாம் இந்த விஷயத்தை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நாம் இந்த தீர்ப்பு என்பது நமக்கு வேறு பல கேள்விகளை எழுப்புகிறது. அதாவது நீங்கள் சில சமயம் திரைப்படங்களில் வரக்கூடிய ஒரு வசனம் அல்லது ஒரு சொல், சமீபத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தில் ஒரு கதாநாயகி பேசிய ஒரு வசனம், அதனுடைய ப்ரோமோ என்பது சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பரபரப்பாக மாறியதை நாம் பார்த்தோம். அதாவது ஒரு பொது இடத்தில் பெண்களை குறித்து சொல்லக்கூடிய ஒரு இழி சொல்லை அந்த படத்திலே அவர் பயன்படுத்துகிறார் என்கிற விதமாக வெளிவந்திருக்கக்கூடிய அந்த ப்ரோமோ என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டிருந்த அந்த விளம்பர காட்சி. அப்படி பார்க்கிற போது இந்த விவாதங்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று நாம் பார்த்தால், உண்மையில் நாம் சட்டத்திற்கு பயந்து கொண்டோ அல்லது பொது சமூகத்திற்கு பயந்து கொண்டோ நாம் சில சொற்களை பேசாமல் சில இடங்களில் தவிர்ப்பதும், மற்ற இடங்களில் அதை தாராளமாக பயன்படுத்துவதும், அது ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற இழி சொற்களாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக, மத ரீதியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக பயன்படுத்துகிற சொற்களாக இருக்கலாம். முக்கியமாக பெண்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய கெட்ட வார்த்தைகள் அல்லது இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் அத்தகைய சொற்களாக இருக்கலாம். சொற்கள் என்பது வெறும் சொற்கள் அல்ல, அவை மதிப்பீடுகள், அவை கருத்தாக்கங்கள். அப்படி மதிப்பீடுகளும் கருத்தாக்கங்களும் தான் இங்கு சொற்களாக வெளிப்படுகின்றன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் இந்த மதிப்பீடுகளிலிருந்து, கருத்தாக்கங்களிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது என்று சொன்னால், நாம் பேசுகிற சொற்களை பற்றி நமக்கு ஒரு கவனம் இருக்க வேண்டும். சுற்றிலும் யாரும் இல்லை என்பதற்காக நம் எதிரே இருக்கக்கூடிய ஒருவரிடம் நாம் இழிவான சொற்களை பயன்படுத்தலாம் என்று நினைப்பது என்பது நாம் அந்த இழிவான சிந்தனையிலிருந்து நாம் விடுபடவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. ஒவ்வொரு சொல்லுமே ஒரு அர்த்த சுமையுடையது, ஒரு பண்பாட்டு சுமையுடையது, ஒரு கலாச்சார சுமையுடையது. அந்த சொற்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது நாம் பயன்படுத்துகிற சொற்களை, அதாவது ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள். உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் கொள்ளுங்கள், நீங்கள் எதை பேசுகிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் கவனம் கொள்ளுங்கள் என்று. அப்படி பார்க்கிற போது ஒரு விஷயம் சமூகத்தில் பேசப்படுகிறது என்பதனாலேயே அதை நாம் கலைகளிலோ திரைப்படங்களிலோ பயன்படுத்துவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்ல முடியாது. மாறாக அந்த சொற்களுக்கு எதிராக நாம் போராடுவது தான் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் மனிதர்களை இழிவுபடுத்தக்கூடிய சொற்கள் அது ஒரு மனிதரை ஒரு உடல் ரீதியாக தாக்குவதற்கு சமமானது. அப்படி இருக்கிற போது நாம் எல்லோரையும் பற்றி, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பற்றி அல்லது 3ஆம் பாலினத்தவரை பற்றி, இப்படி எல்லா பிரிவினரையும் பற்றி, சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களை, பெண்களை பற்றி, சில சமயம் இன ரீதியான இழிவுபடுத்தக்கூடிய சொற்கள், இதையெல்லாம் நாம் சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம். அந்த சொற்களினுடைய கணம், அதை கேட்கக்கூடியவர் அதனால் அடையக்கூடிய மன ரீதியான பாதிப்புகள், இதை பற்றி நாம் கவலைப்படுவதே கிடையாது. வாழ்க்கையில் பல சமயங்களில் சொல் பொறுக்காமல் தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இழி சொல் பொறுக்காமல் அழித்து கொண்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். உண்மையில் ஒரு அவமானகரமான சொல்லை பேசுவது என்பது கேட்பவருக்கு அவமானம் அல்ல, அதை பேசுகிறவருக்கு தான் அவமானமானது. எந்த ஒரு மனிதன் தன்னிடமிருந்து இழிவான சொற்களை விலக்கிக் கொள்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தன்னிடமிருந்து அவமானகரமான சொற்களை விலக்கிக் கொள்கிறானோ, அவன் உயர்ந்த மனிதனாக மற்றவருடைய பார்வையில் கருதப்படுவான், மிகச்சிறந்த மனிதனாக, பண்பாடுள்ள மனிதனாக கருதப்படுவான். ஆனால் பல சமயங்களில் மிகச்சிறந்த கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் கூட, சிந்தனைகளை பேசக்கூடியவர்கள் கூட போகிற போக்கில் விளையாட்டாகவோ கோபமாகவோ பேசக்கூடிய இந்த இழி சொற்கள் என்பது அதை பார்க்கிற இன்னொரு மனிதருக்கு அந்த மனிதனை பற்றிய ஒரு கேவலமான சித்திரத்தை வழங்கும். இழி சொற்களை பேசுவது என்பது சுதந்திரம் அல்ல, மாறாக சிறந்த சொற்களை பேசுவதற்கான பயிற்சியை உருவாக்கி கொள்வது. மிகவும் ஒரு கவனமாக நாம் பேசுகிற இழி சொற்களை, அது நாம் அந்த நோக்கத்துடன் பேசாவிட்டால் கூட பழக்கத்தின் காரணமாக சில இழி சொற்கள் நம்மிடம் வந்து விடுவது உண்டு. அந்த பழக்கத்தை கூட நாம் மாற்றிக்கொள்வதன் மூலமாக நாம் பண்பட்ட மனிதர்களாக இருக்கலாம், உண்மையில் அனைவருக்குமான நீதியை வழங்கக்கூடியவர்களாக இருக்கலாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் எழிலன். மத்திய அரசோட கொள்கை முடிவுகளாலும் மாநில அரசோட செயலற்ற தன்மையினாலும் தமிழக மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட எதிர்காலம் எவ்வளவு தூரம் ஒரு கேள்விக்குறியான சூழல் இருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்மா. ஒரு மருத்துவராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம். மருத்துவர் அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கி மருத்துவமனைகள் எப்படி செயல்படுது, பொது மருத்துவமனையோட செயல்பாடுகள், ஒரு நோய் பாதிப்பு அப்படின்னு வரும்போது மக்கள் எந்த அளவுக்கு அலக்கழிக்கப்படுறாங்க, இன்றைக்கி இருக்கிற சூழல் அப்படின்னு பேசும்போது தமிழக அரசியல் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஸ்தம்பிக்கிற செயலற்ற நிலையில் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் மக்கள் போராடக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். இன்றைக்கி பொது விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கு. உணவு பாதுகாப்பு திட்டம் மூலமாக எந்த ஒரு பொருளுமே மக்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் அப்படின்னு பார்க்கும்போது இது எந்த ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போக போகுது, இதுலேருந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகுது, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது சார். முதல்ல இன்னைக்கு நம்ம தமிழக அரசோட அதிமுக அரசோட செயல்பாடுகள் செயலற்று போயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. இருந்தாலும் இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் அரசா செயல்படுதா இல்லை பல குழுக்களா செயல்படுதான்னு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இவங்க கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி நிர்வாக சீர்கேடுகள், மக்களுக்கு கொண்டு போய் சேவை வேண்டிய சேவை முறைகள், பிறகு மக்கள் யதார்த்தமாக நிம்மதியாக வாழும் வாழ்க்கை எல்லாமே பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. இந்த சூழலில் இந்த நிர்வாக சிக்கல், செயலற்ற தன்மையை மூடி மறைக்கிறதுக்காகவே நீங்கள் கடந்த ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னாவே சண்டை போடுறாங்க, பிரிஞ்சுக்கிறாங்க, ஒன்றாகிறாங்க, சண்டை போடுறாங்க, பிரிஞ்சுக்கிறாங்க, ஒன்றாகிறாங்க. இது ஒரு யுக்தி முறையாகவே கையாண்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட போனீங்கன்னா பேசுகிறாங்க, சமரசம் பேசுகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதுதான் ஊடகங்கள், எல்லா ஊடகங்களையும் ஒரு தலைப்பு செய்திகளாகவே வந்துட்டு இருக்கு. அதை பற்றியான ஒரு டிஸ்கஷன், அதை பற்றியான ஒரு டிபேட் அப்படி தான் இருக்கே தவிர உண்மையான தமிழ்நாடோட நிலவரம் என்ன, பொருளாதார ரீதியாக நம்ம எவ்வளோ தூரம் பின்னோக்கி போயிருக்கோம், சமூக ரீதியாக எவ்வளோ தூரம் பின்னோக்கி போயிருக்கோம், எதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பாதுகாத்து வந்த விஷயம்லாம் எப்படிலாம் தார பார்த்துட்டு இருக்காங்க, மத்திய அரசு பொறுமையாக காத்துட்டு இருந்தது தன் நேரத்துக்காக. இது மாதிரி ஒரு அடிமைத்தனமான போக்கு உள்ள ஆட்சியாளர்கள் இதுதான் அவங்களோட கரெக்டான டைம். ஸோ இவங்க யாருமே தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு தான் மாநில சுயாட்சிக்கு இந்திய நாட்டுக்கே வகுப்பு எடுத்த ஒரு மாநிலம். ஆளுநரோட தலையிட நம்ம பார்க்குறோம். எந்த ஆளுநர் நம்ம குடியரசு தினப்போ சுதந்திர தினப்போ கொடியேற்றக்கூடாது, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் கொடியேற்ற முடியும் என்ற வாங்கி கொடுத்த உரிமைகளை தார பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற சூழல் நம்ம இருக்கிறோன்னா மத்திய அரசுக்கு அருமையான நேரம். கண்டிப்பாக ஒரு தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்களால தலைமை இறந்து போனக்கு பிற்பாடு இவங்க பண்ணுற அட்டுழியங்கள், அநியாயங்கள், இறுதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் நடக்கிற மாபெரும் ஊழல், செயலற்ற தன்மை, மக்களோட அவதி நிலை எல்லாமே இருக்குது. இந்த சூழலில் தமிழ்நாடு ஒரு இருண்ட காலத்துக்கு தான் போய்கொண்டிருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக சார், ஒவ்வொரு நிலையிலையுமே பிரச்சனைகள் தான் இருக்குது. அதற்கான சரியான முடிவுகள் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் அவங்களுடைய பதவி பொறுப்புகளை பாதுகாக்கிறதுலேயே கவனம் செலுத்துகிறாங்க. இன்னும் வரப்போகிற நாட்கள் இன்னும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளை அவங்க சந்திக்க போகிறாங்கன்றதும் அவனுக்கு கேள்வி. இருந்தாலும் மக்கள் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு லிஸ்ட் போடுற அளவுக்கு பல பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மருத்துவமனைகள், பொது மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நோய் தொற்று, டெங்கு, ஒரு மழைக்காலம் அப்படின்னு வருதுன்னா அந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கணும். அரசு மருத்துவமனைகளில் இதற்கான ஒரு தயார் நிலையே இருந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு நோய் வந்தப்புறம் கூட அந்த இறப்பு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சரியான முறையில் அவங்களுக்கு கவனிக்கலன்னு சொல்லி கை குழந்தையோட ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. அவங்கள ஒரு இந்த வண்டியில் தூக்கி போடுற மாதிரி எடுத்துகிட்டு போகிற ஒரு காட்சியெல்லாம் நம்ம ஊடகங்களில் பார்க்குறோம். பொது மருத்துவமனை இப்போ எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? இப்போ நீங்கள் பார்த்தா எது இருந்தாலுமே ஒரு தலைமை மேலே ஒரு பயம் இருக்கணும். அந்த தலைமையோட பயம் கீழே இருக்கிற ஒரு படிநிலையில் உள்ள ஒவ்வொரு அதிகார வர்க்கத்திலேருந்தும் ஆட்சியாளர்கள் வர்க்கத்திலேருந்தும் அது நேர்த்தியாக போகும். இப்போ தலைமை ஒன்று எதுவுமே இல்லை, அதுக்கு ஒரு நேர்மையான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போல் எப்படி எப்படின்னா இருக்கலாம் என்ற சூழல் இருக்குது. நீங்கள் எல்லா நிர்வாகத்துறையில், அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில்
இதில் பார்த்தீங்கன்னா அரசாங்க மருத்துவர்களை நான் குறை சொல்லவே மாட்டேன், நான் அரசாங்க செவிலியர்களை நான் குறை சொல்ல மாட்டேன். இருக்கிற வச்சு எப்படிலாம் அவங்க மக்களுக்கு பணி செய்கிற முனைப்பு இருக்கணும். ஆனால் அரசாங்கமாக அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது போன வருஷமே எனக்கு கிட்டத்தட்ட 5500லேருந்து 6000 டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்களோட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த சீசனு டெங்கு வீரியமாக இருக்க போகுதுன்னு முன்கூட்டியே அறிய தெரியும். ஸோ போர்க்கால நடவடிக்கை வந்து தடுப்பு முயற்சிகள் எப்போ பண்ணியிருக்கணும்னா, நம்ம கிட்டத்தட்ட ஜூலை மாதம் முடிஞ்ச பிற்பாடு செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் ஆகஸ்ட் மாதத்துலேயே நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நடத்துக்கான சூழல் இருக்காது. சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேனே, இப்போ வந்து கவுன்சிலர் எலெக்ஷன் எடுத்துங்க, கிட்டத்தட்ட உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் நடத்தவே முடியாதுன்னு கோர்ட்டில் காலை விழுறாங்க, கோர்ட்டில் போய் காலை விழுறாங்க, எங்களால் நடத்த இயலாமல் சூழல் இருக்குன்னு. அப்போ ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தா கிட்டத்தட்ட மத்திய அரசுலேருந்து ஒரு 4500 கோடி ரூபாய் அலாட் ஆயிருக்கும். அப்போ இங்கே குப்பைகள் அல்றதா இருக்கட்டும், நீர் தேங்காமல் இருக்கட்டும், இப்போ மக்களுக்கு இதுதானால தான் டெங்கு காய்ச்சலோட பரவி இருக்கிற வீரியம் இருக்கும் போது அட்லீஸ்ட் அங்கே ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் கேட்பான ஒரு விஷயம் இருந்தது. அப்புறம் ஒரு கவுன்சிலரோட பொறுப்பு என்ன, அவரோட வார்டில் இருக்கிற கார்பரேஷன் கிளினிக் எப்படி நடந்துட்டு இருக்கு, கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு சர்வேலன்ஸ் ரவுண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த விஷயம்லாம் மலையேறி போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மேயர் மா சுப்பிரமணியம் இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லா கவுன்சிலருக்கும் ஒரே செல் நம்பர் மாதிரி கடைசி 3 நம்பர் மட்டும் மாறும். அது வந்து தெருக்களே பெயிண்ட் அடிச்சு வச்சிருவாங்க. அதாவது யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் ஒரு கவுன்சிலர்னு. 24 மணி நேரம் ரவுண்ட்ஸாக இருக்கும். மேயரும் ஆக்சஸில் தான் இருப்பார் எப்பொழுதுமே. அவர் தொலைக்காட்சியிலேருந்து மக்கள்கிட்ட ஃபோன்லாம் பண்ணி கேட்பார். மக்களுக்கான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ யார் கேட்கிறது எங்கே போய் கேட்குறதுன்ற விஷயம் இல்லை. ப்ளஸ் ஒரு இன்டர் செக்டாரல் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஒரு ஊரக வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட், இதெல்லாமே ஒன்று இன்டர் கனெக்டட். நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் கிட்டத்தட்ட எல்லா இன்டர் செக்டரல் மீட்டிங் நடக்கும். வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஒரு துறைக்கில் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை போய் சப்மிட் பண்ணுவாங்க. ஒரு துறையில் நடக்கிற விஷயத்து கூட இங்கே நடக்க முடியாத நிலைமையில தான் இங்கே இருக்கிற விஷயத்தை நம்ம பதிவு பண்ண விருப்பப்படுறேன். ஸோ வெறும் இது சுகாதார சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இதில் வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருக்குது, இங்கே வந்து கிட்டத்தட்ட கார்பரேஷன் ஒர்க் இருக்குது இங்கே. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஊரக வளர்ச்சித்துறையோட வேலைகள் இருக்குது. இது எல்லாமே போனனால கொசுவின் மிகுதி ஜாஸ்தியானனால நோயோட வீரியம் மிகுதியாக இருக்கனால வந்துருச்சு. ஒரு ஆய்வு கூட பண்ண முடியல எங்களால். இப்போ என்ன வகையான டெங்கு காய்ச்சல்ல இந்த எந்த 0 டைப்பு 1 or 2 or 3 இப்போ 4 இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்மளால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கிற இந்த டெங்கு காய்ச்சல் ஓட டைப்பு டிஃப்ரெண்ட் டைப், ஏஷியன் டைப்னு ஒன்று கண்டறிஞ்சிருக்காங்க. இது எப்போ ஆகுது, எப்போ நடக்குது? போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. ஒரு டெங்கு வீரியம் நடந்து அவ்வளோ உயிர்களை நம்ம இழந்து பின் நடவடிக்கைகளால் வெளிப்பாடு தான் இருக்கே தவிர தற்காப்பு நடவடிக்கை இல்லை. அது ஒன்றுனா இந்த இருக்கிற கவர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னா, ஒரு இஷ்யூ நடக்கும், அந்த இஷ்யூக்கு போய் ஏதோ பண்ணிட்டு அதை மூடி மறைக்கிறது. பிறகு மீடியாக்கள் அதை இருட்டெடுப்பு செய்யறது. ஏன்னா அரசாங்க கேபிள் உங்ககிட்ட தான் இருக்குது, கனெக்ஷன் கொடுக்க மாட்டேன்னு பிளாக்மெயில் பண்ணுறது. திருப்பி மறுபடியும் இன்னொரு இஷ்யூவா அங்கே போய் அவசரமாக போயிட்டு ஏதோ பண்ணுறது, நாங்கள் பண்ணிட்டோம்னு காட்டுறது. உண்மையிலே கடைசியாக மக்கள் ஏற்பட்ட அவதிகளை வந்து வெளிப்படுத்தவே இல்லை. ஸோ மருத்துவமனைகளுக்கு வரும்போது இது முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அலாட்மெண்ட் நடந்திருந்தா, இல்லை பொருளாதார ஒதுக்கீடு நடந்திருந்தா, மருத்துவமனையில் வார்ட் ஸ்பேஸாக இருக்கட்டும், நம்பர் ஆஃப் வார்ட் பெட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளூவிட்ஸாக இருக்கட்டும், இல்லை மெடிசன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அதோட சப்ளை செயினாக இருக்கட்டும் நெறிமுறைப்படுத்த முடியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கேஸ் 3000 கேஸ் அரசாங்க மருத்துவமனைக்கு வரும்போது அங்கே இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸஸ் வச்சு பண்ண முடியல. ஏன் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஏன் பெட் வசதி இல்லை, ஏன் ட்ரிப்பு போடுற வசதி இல்லை, ஏன் இன்ஜெக்ஷன்ஸ் அவைலபிளாக இல்லை. அப்புறம் அது பேர் டெண்டர் வந்து அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த 3 மாதத்துக்கு ஒரு நோயாளிக்கு மட்டும் தான் வைப்பாங்க. திடுதிருப்புன்னு ஒரு கிட்டத்தட்ட 1000 பேர் 2000 பேர் வந்து அதிகமாக சேரும் போது அதுக்கு உண்டான ஃபினான்ஷியல் அலாட்மெண்ட் நடந்ததா, அதை பற்றி இல்லை. இதை பற்றி ஃபினான்ஸ் மீட்டிங் நடந்ததா, ஒரு சும்மா வாயளவில் முதலமைச்சர் வீட்டில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டாலும் உட்காந்து பேசிட்டு அதுதான் பெரிய சாதனை மாதிரி காட்டுற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேவலக்குரிய விஷயம் இருக்குது. இந்த ஆட்சியில் தான் யதார்த்தமாக நடக்கிற ஒரு அரசாங்க வேலையை சாதனை போல் ஊடகங்களை பிரதிபலிக்கிற ஒரு ஆட்சியை வந்து தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. கண்டிப்பாக சார். இப்போ சுகாதாரம் அப்படின்னு வரும்போது, ஹெல்த்னு வரும்போது அதிக கவனம் எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு. இதில் பல விஷயங்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒன்றுன்னு நம்ம சொன்னாலும், பாதிப்புன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படுறாங்க, உயிரிழப்புகள் அதிகரிச்சிருக்கு. இப்போ மறுபடியும் இன்னும் மழை இதெல்லாம் வந்து நம்ம வானிலை அறிக்கை தகவல்கள் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இதற்கான ஒரு விஷயங்களை பற்றி
அமைச்சர்களோ அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களோ யாரும் இப்போதைக்கு பேச தயாரா இல்லை. இந்த ஒரு கட்டத்தை நம்ம தாண்டி போகும்போது இப்போ ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ இந்த தேர்தல் அப்படின்னு வரும்போது இதற்கான ஒரு சின்னம் அந்த மாதிரியான விஷயங்கள்லயே இவ்வளோ நாள் போயிருக்காங்க. இப்போ இந்த நடக்க போற இந்த தேர்தல், அதற்கான ஒரு மனு தாக்கல்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு சூழல்ல அந்த தொகுதி மக்களோட தேவைகள் என்னவா இருக்கும், அதற்கு யார் சரியான ஒரு மனிதனா இருப்பாங்கன்னு எப்படி தேர்ந்தெடுக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்க இது ஸ்டார் தொகுதின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்காக எல்லா அமைச்சர்களும் ஒரு வார்டுக்கு இன்சார்ஜ் கொடுத்து எப்படிலாம் பணப்பட்டுவாடா பண்ணது விஷயங்கள் வந்தது. அப்புறம் இன்கம் டேக்ஸ் ரெய்ட் அப் நடந்த விஷயங்கள் நடந்தது. இந்த சுகாதாரத்துறை சம்மந்தப்பட்டவர் எப்படிலாம் பாதிக்கப்பட்டார். இப்போ அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் மாதிரி ஆகிட்டோம் நம்ம. அது எல்லாமே என்ன நடந்து முடிச்சு. இப்போ திருப்பி இன்னொரு தேர்தல் இருக்குது. இப்போ தேர்தலுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண இருக்கோம். ஆர்கே நகருக்கு நீங்கள் போயிருந்தா தெரியும், கிட்டத்தட்ட தெருக்கள் ஒரு அடிப்படை கட்டுமான வசதிகள் இருக்காது. பிறகு லைட் இரவு நேரத்தில் லைட் வசதிகள் கிடையாது. ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சீர்கேடான விஷயங்கள், அதாவது ட்ரக் டிராஃபிக்கிங்காக இருக்கட்டும், இல்லை மாதிரி கஞ்சா மாதிரி விஷயங்கள் இருக்கணும். சில இரவு நேரத்தில் அங்கே இளைஞர்கள் சூழல் கெட்டு போகிற அளவு நிலைமையில் இருக்கிற சூழல் பார்க்கலாம். நெரிசல், ஒரு வரி இல்லாமல் வீடுகள் மிகுதியாக ஒற்று கட்டுறதுனால மக்களுக்கு பார்க்கிங் வண்டி கூட நிறுத்த முடியாத வசதி இருக்கும். நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் ஒரு வண்டி எடுத்துலாம் இங்கே ரோட்டுக்குள்ளே போக முடியாது, எல்லாம் வண்டிகளாக இருக்கும். மக்கள் ரொம்ப மோசமான சூழல் இருக்காங்க. முன்ன சென்னைனா நமக்கு வட சென்னை தான், இப்போ பாரம்பரியமான இடம் வட சென்னை தான். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னைனா வட சென்னை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. வட சென்னையா அப்படின்னு பார்க்குற ஏன் வந்ததுன்னா, அங்கே இருக்கிற மக்கள் வாழ நிலையில் இல்லாத அளவுக்கு வெளியே போயிட்டாங்க. ப்ளஸ் அங்கே இருக்கிற எஃப்ளூயன்ட் வேஸ்ட் ஆகட்டும், அங்கே பக்கத்தில் இருக்கிற சுற்றுச்சூழல் பாதிப்பாக வர கழிவுகள் தள்ளுற இடம் மாதிரி மாற்றிக்கிற இடம் ரொம்ப மோசமான சூழல் இருக்குது. நீங்கள் மலேரியா கிருமியாக இருக்கட்டும், இல்லை டெங்கு காய்ச்சலாக இருக்கட்டும், ரொம்ப மிகுதியாக இந்த சூழல் அங்கே இருக்குது. இதை பற்றிலாம் அவங்க கவலைப்படலை. இப்போ அவங்களுக்கு இப்போ திருவிழா கோலம் மாதிரி ஆக்கிடுவாங்க. இப்போ எல்லா அமைச்சர்களும் இறங்குவாங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒரு டிவிஷனுக்கு இன்சார்ஜ் கொடுத்துருவாங்க. எப்படிலாம் மக்கள்கிட்ட வாக்குகளுக்காக பணத்தை நம்ம எப்படிலாம் கொடுக்குற யுக்தி முறைகள் பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. தவிர மக்கள் உண்மையிலே மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சு, மக்களோட வலியை புரிஞ்சு, மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அந்த தொகுதியில் கொடுக்குறான விஷயங்களை பற்றி பேச மாட்டாங்க. இன்னொன்று நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக போயிடுச்சு. இப்போ இவங்க பல குழுக்களாக உருவானனால யார் பெருசு என்று காட்டுறதுக்கான பாயிண்ட் இங்கே தான். கிட்டத்தட்ட மக்களை பற்றி பயப்படாமல், மக்களோட ஓட்டை, மக்களை காசு கொடுத்து மக்களை ஏமாற்றி அவங்க 5 வருஷம் அவங்க கேட்குற உரிமையை பிடுங்குற விஷயம் இருக்கா இல்லையா? அப்படின்னா ஆர்கே நகர் மக்கள் ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாடத்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா, நீங்கள் தமிழ்நாடை நீங்கள் ஆட்சி செய்வது நீங்கள் தெளிவாக இல்லைன்னு வெளிப்பாடு கொண்டு வரதுக்கான தேர்தல் இது இங்கே. ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் கிட்டத்தட்ட மத்தியில் இருக்க பாஜகவுக்கு ஒரு அடிமை ஆட்சியாளர்களாக இருக்காங்க. என்னென்ன மத்திய அரசு சொல்லுதோ, என்னென்ன மத்திய அரசு ஆட்சியாளர்கள் சொல்கிறாரோ அப்படியே நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டு பாதுகாத்தான விஷயங்களை கம்ப்ளீட்டாக தாரவாத்து கொடுத்துட்டாங்க. அப்போனா ஆர்கே நகர் மக்கள் பாடம் நடத்தினாங்கன்னா, ஆட்சியாளர்களை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புனாங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் எப்பொழுதும் தெளிவாக இருக்காங்கன்னு உணர்த்தக்கூடிய சூழல் ஆர்கே நகர் மக்களுக்கான பொறுப்பு இருக்கின்ற. நீட் தேர்வு பற்றி பேசும்போது, நீட்டுக்கு எதிராக திமுக ஆரம்பத்திலேருந்தே குரல் கொடுத்துட்ருக்கு. அதற்கான ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்காங்கன்னும் போது, அதை செயல்படுத்துகிற ஒரு முனைப்பில் இப்போ இருக்கிற மாநில அரசாங்கம் இறங்கியிருந்தாலே இன்னைக்கு தமிழக மாணவர்களோட நிலைமை இப்படி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காது. அதிக கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் தமிழக மாணவர்கள் மருத்துவம் பயில முடியாத ஒரு சூழல் நிச்சயமாக நம்மளுடைய நாட்டை தவிர வேற எங்கேயும் இருக்காதுன்ற ஒரு நிலை தான் வருது. எந்த அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலைக்கு நீட் தேர்வை பத்தி கொண்டு போயிருக்காங்க? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு தனித்துவம் வாங்குறது. ஏன் தமிழ்நாடு மட்டும் நீட்டை எதிர்க்கிறாங்க, ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் எல்லா கட்சிகளும் நீட்டை எதிர்க்கிறது அப்படின்னு பேசுற சூழல் என்னன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் தான் கிட்டத்தட்ட அரசாங்கம் நடத்துற மருத்துவக் கல்லூரி 24 இருக்கு. அந்த 24 அரசாங்க மருத்துவக் கல்லூரியில கிட்டத்தட்ட 20 மருத்துவக் கல்லூரி, 18 மருத்துவக் கல்லூரி திமுக தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு பதிவு பண்ண விருப்பப்படுறேன். ஏன் இந்த பதிவு ரொம்ப முக்கியம்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அரசாங்க மருத்துவக் கல்லூரி உருவாக்கணும். 2006 திமுக தேர்தல் அறிக்கையில் என்னோட தந்தை பேராசிரியர் மு. நாகநாதன் முன்வைத்ததை கலைஞர் உடனே ஆமாம் பண்ணணும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா, தனியார் மருத்துவக் கல்லூரிகளோட கட்டண வசூல் ஜாஸ்தியாக இருக்குது. உலகமயமாக கொள்கையை
மத்திய அரசு எடுத்தனால, தனியார் மயம் கொள்கையை மத்திய அரசு எடுத்தனால நம்ம தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு தடுப்பாக எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அவங்களோட விஷயத்தை தடுக்கணும்னா, அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தடுக்கணும்னா நம்ம அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளை வந்து மாவட்ட ரீதியாக திறந்தாதான் அது நேர்த்தி பண்ண முடியும்னு அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தையும் மருத்துவக் கல்லூரி உண்டாக்குறாங்க. ஒரு மருத்துவக் கல்லூரி உண்டாக்குற விஷயம் அவ்வளோ சாதாரணமாக காரியம் கிடையாது. இடத்தை பார்க்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், மருத்துவக் கல்லூரியுடைய மருத்துவமனை இருக்கணும். இது முடிஞ்சு போச்சு. அதோட முக்கிய காரியம் என்ன இருக்குன்னா, அந்தந்த மருத்துவத்துறைக்கு தேர்ந்த மருத்துவர் பேராசிரியர்களை டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணும். கிட்டத்தட்ட 19 டிபார்ட்மெண்ட் ஃபார் அண்டர் கிராஜுவேஷன் தனியாக, அதாவது கிட்டத்தட்ட 5 வருஷம் மருத்துவக் கல்லூரிக்கு எம்பிபிஎஸ் டிகிரிக்கு. அது இல்லாமல் மெடிசன் டிபார்ட்மெண்ட், சர்ஜரி டிபார்ட்மெண்ட், கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு துறையை ஓப்பன் பண்ணும். அப்போ அங்கே நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற விஷயங்கள் இங்கே மருத்துவ சேவையும் இருக்குது, மருத்துவ கல்வியும் இருக்குது, சேர்ந்துருக்கு. அப்போ எம்சிஐ கூப்பிடணும். எம்சிஐ கவுன்சில் வந்து அவங்க வந்து அலாட் பண்ணுவாங்க. சரி, இந்த பெர்மிஷன் நீங்கள் இவ்வளோ சீட்ஸ் கேட்டிருக்கீங்களா, அரசாங்க நடத்தப்படுற மருத்துவக் கல்லூரிக்கு எம்சிஐ 1008 ரூல்ஸ் போடுவாங்க. அந்த ரூல்ஸ் இவங்க மேட்ச் பண்ணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுமான வசதிகள்லாம் பண்ணிட்டு உருவெடுத்த ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட். ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில தாங்க இருக்கு. தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் வருது சொல்றாங்க. இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே எவ்வளவு வருஷம் ஆகுது. அப்பனா கிட்டத்தட்ட நீங்க 18 மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறது அசாதாரண விஷயங்கள். சும்மாலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியாது. மாபெரும் சாதனை. சரி, அந்த மருத்துவக் கல்லூரி யார் உள்ள நுழையணும், யார் மருத்துவர்களா படிக்கணும் என்ற சிஸ்டம் இருக்கா இல்லையா? இங்க சமூக நீதி கொள்கையில அடிப்படையில் ஜஸ்டிஸ் பார்ட்டில காலத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்நாள் வரைக்கும் 69% இடஒதுக்கீடு ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும் தான், மற்ற மாநிலத்தில் கிடையாது. ஸோ 69% இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ மாணவர் சேர்க்கை நடக்கும்போது நுழைவுத் தேர்வு வந்துட்டா உண்மையாக சமூக தளத்தில் அடிப்படையாக இருக்கிற மக்கள், கிட்டத்தட்ட சமூக தளத்தில் கடைநிலையாக இருக்கிற மக்களோட மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. அவங்க அப்பா தினக்கூலியாக இருப்பார், அவங்க அம்மா வந்து இட்லி விற்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க மாதிரி மாணவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை. இவங்க யாரும் வெளிநாட்டு ஓடுறவங்க கிடையாது. சரி, இவங்க அரசாங்க மருத்துவக் கல்லூரி சேரும் போது ஒரு சமூக பொறுப்போடு சேருவாங்க. எங்க அப்பா மாதிரியே ஒரு நோயாளி வந்தார், எங்க அம்மா மாதிரியே ஒரு நோயாளி வருவாங்கன்னா அவங்க பார்க்குற பார்வை ட்ரீட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, தான் அப்பா வந்த ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி, அவங்க அப்பா ட்ரீட் பண்ண மாதிரி விஷயங்கள் இருக்கும். பிறகு அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சு யாரும் தனியார் துறைக்கு யாரும் போக மாட்டாங்க. திருப்பியும் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டோ தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அரசாங்க வேலைக்கு தான் ஜாயின் பண்ணுவாங்க. பிறகு 2.5 வருஷம் அரசாங்க வேலையில ஜாயின் பண்ணா பிறகு அவங்க போஸ்ட் கிராஜுவேஷன்ல இடம் இருக்கு. இதெல்லாமே சிஸ்டமா கொண்டு வந்தது திமுக ஆட்சியில கொண்டு வந்திருக்காங்க. பிறகு அவங்க போஸ்ட் கிராஜுவேட் ஆனா அரசாங்க துறையிலே இருப்பாங்க, பிறகு அரசாங்க மருத்துவக் கல்லூரி இருப்பாங்க. இந்த சிஸ்டம் இருந்தனால தான் நம்ம வந்து குழந்தை இறப்பு சதவீதமாக இருக்கட்டும், தாய் இறப்பு சதவீதமாக இருக்கட்டும், தடுப்பு பூசி போகிற சதவீதமாக இருக்கட்டும், இன்னைக்கு அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் அதிநவீன சிகிச்சை எப்படி ஏற்படும்னா அரசாங்க மருத்துவர்கள் சமூக அடித்தளத்திலேருந்து மேலேருந்து வந்தவங்க தான் இருக்காங்க, முதல் தலைமை மருத்துவர்களாக இருக்காங்க. இப்போ நீட் மாதிரி ஒரு தேர்வு உள்ள நுழைக்கும் போது இதை பார்க்கும்போது அப்பயே 2006 2007 தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அபாலிஷன் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. அப்போ இருக்க திமுக ஆட்சியில் அதை சேலஞ்ச் பண்ணாங்க, ஹைகோர்ட்டில் ஜெயிச்சாங்க. பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் சண்டை போட்டு ஜெயிச்சாங்க. பிறகு அதை வந்து பிரசிடென்ட் கிட்ட சைன் வாங்கி சட்ட திருத்தமாக்கின லெஜிஸ்லேஷன் ஆக்ட். இந்த லெஜிஸ்லேஷன் ஆக்ட் அடிப்படையை வச்சே இப்போ இருக்கிற மாநில அரசு சண்டை போட்டிருக்கலாம். இப்போ ஜெயலலிதா ஆன்மா சொல்லி ஜெயலலிதாவோட மெமோரியில் போய் யோகா பண்ணிட்டு வராங்களே எல்லாரும், கிட்டத்தட்ட எதுக்குத்தாலும் அந்த ஆன்மாவுக்கு தேடி போகிறாங்களே. உண்மையிலே தமிழ்நாடு அரசாங்கம், இந்த இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் ஜெயலலிதா ஆற்றிய உரையை அவங்க படித்து பார்க்கணும். அந்த உரையில் வந்து ஃபினான்ஷியல் சாவரனிட்டி பற்றி பேசியிருக்காங்க, மாநில சுயாட்சியோட கூரை பற்றி பேசியிருக்காங்க, திமுக நடைமுறைப்படுத்தின மாநில சுயாட்சி கொள்கையை பற்றி திமுக பேரை மென்ஷன் பண்ணாமல் பேசியிருக்காங்க. தமிழ்நாடு லெஜிஸ்லேஷன் ஆக்ட், என்ட்ரன்ஸ் அபாலிஷன் ஆக்ட் பற்றி பேசியிருக்காங்க. எங்கே மத்தியில் பாஜக ஆட்சி அமைச்ச இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் கிட்டத்தட்ட எல்லா முதல்வருக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி கூட எதிர்த்திருக்காங்க. டாக்ஸேஷன்களை பாதிக்குது, மாநில உரிமையை பாதிக்குது, எங்ககிட்ட இருந்து சுரண்ட வழிமுறையாக இருக்குது, அப்படி எங்களுக்குன்னு ஒரு தனியாட்சி இல்லையா, நாங்கள் எதுவும் முடிவெடுக்க முடியாது என்ற பல விஷயம் டிஸ்கஸ் பண்ணுற தருணத்தில் நீட்டை பற்றி அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னன்னா, நீட் இந்த தமிழ்நாட்டோட சமூக நீதி கொள்கைக்கு எதிர்ப்பானது, நீட் நலிந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மருத்துவர் ஆகிற விஷயத்த தடையாக இருக்குது. ஸோ நீட்டை வந்து தமிழ்நாடு தார்மீகமாக கொள்கை ரீதியாக எதிர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாச்சு. இப்போ நீட் தேர்வின் அடிப்படை வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நீட் கோச்சிங் கிளாஸஸ்க்கு 3.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ். ஜூனியர் நீட்டுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க, 6ஆம் வகுப்புலே சேர்த்து விட்டுடலாம். சீனியர் நீட்டுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க, 9ஆம் வகுப்புலே சேர்த்து விட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு அனிதாவே ஒரு எடுத்துக்காட்டு, அவங்க அப்பா வந்து கூலி வேலை செய்கிறவர், தினக்கூலியாக இருக்கிறார். அவரால் இது மாதிரி நீட் கோச்சிங் கிளாஸஸ்
சேர்க்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அனிதா போன்ற 462 மாணவர்கள் போன வருஷம் 12ஆம் வகுப்பில் நல்லா மார்க் எடுத்து நீட்டு தேர்வுனால சீட்டு கிடைக்காம போயிட்டாங்க. அப்படியே அதில் வந்து நெசவு தொழில் பண்ணுறவங்க, ஏடிஎம் செக்யூரிட்டியோட பசங்க, கால் டாக்ஸி டிரைவரோட பசங்கள்லாம் இருக்காங்க. இவங்கள மருத்துவர் ஆக்க விடாமல் தடுத்துட்டு நீங்கள் எல்லா சப் கேட்டகரி ஆஃப் ரிசர்வேஷன்லையும் கிரீமி லேயராக இருக்காங்க தெரியுமா? பேங்க் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறவங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க, அவங்களால யாரெல்லாம் ஒரு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க பசங்க படிப்புக்காக அலாட் பண்ண முடியுமோ அவங்களால மட்டும்தான் சேர முடிகிற வழிமுறை தான் இங்கே சமூக நீதியா? அப்போனா இந்த நீட்டு வந்து நாங்கள் பண்ணுறோம் வெயிட் பண்ணுங்க மக்களை ஏமாத்திருக்காங்க. இது வந்து என்ன பார்த்துருக்கோம், நீட் நான் ஒரு சதியாக பார்க்குறேன். மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து வச்ச சதியாக பார்க்குறேன் நான். இதில் இன்னும் அவன் ஒரு கூட்டத்தை பற்றி பேச மாட்டிருக்கோம். முதல் முறையாக தமிழ்நாட்டில் அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் மோசமாக செயல்பட்டு இருக்காங்க. முன்னால் அரசாங்க அதிகாரிகள் சொல்லுவாங்க இது வேண்டாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அரசாங்க அதிகாரிகள் உட்பட எல்லாம் சுகாதாரத்துறை உட்பட சொல்கிறேன் நான், அரசாங்க அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு பிளான் போட்டு ஸ்கெட்ச் கொடுத்து எப்பப்பெல்லாம் ஊழல் பண்ணலாம், எப்படி இப்படிலாம் நீங்கள் சேஃபாக லீகலைஸ்டாக நீங்கள் ப்ளண்டர் பண்ணலாம் என்று மேப் போட்டு கொடுக்குற அரசாங்க அதிகாரிகள் தான் இருக்காங்க. மக்களுக்கு எப்படி எப்படி பணி செய்யலாம், மக்களை எப்படி எப்படி ஒரு முயற்சி போய் சேர்றதை பற்றி பண்ணாமல் எப்படி எப்படிலாம் காசு வாங்கலாம், எப்படி எப்படிலாம் லீகலைஸ்டாக நீங்கள் வந்து கரப்ஷன் பண்ணலான்னு மேப் போடுற அரசாங்க செயலாளருக்கு தான் இப்போ அரசாங்க ஆட்சியாளர்களுக்கு இருக்காங்க. அப்படி இருக்க சூழலில் நீட் மாதிரி விஷயத்துக்கு ஒரு முனைப்பான சண்டையை வந்து இவங்க வந்து வைக்கலை, முனைப்பான வாதகம் வைக்கல. சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் கேஸ் நிலுவையில் தாங்க இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஒன்றும் முடியல. இவங்க சொல்றாங்களே கோர்ட்டு சொல்லிடுச்சு நாங்கள் விட்டோன்னு. இன்னும் அல்டமாஸ் கபீர் ஜட்ஜ்மெண்ட்டை ரீகால்க்கு அந்த ரீகால் பண்ண விஷயத்துக்கு 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் இருக்கு. அந்த பெஞ்சுக்கு இப்போ போகணும், அந்த முனைப்பு காட்டணும். அந்த முனைப்பை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க முடிச்சு போச்சுன்ட்டாங்க. அவங்க மத்தியில் நிர்மலா சீதாராமன் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்க, இல்லைனா அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருந்தவங்க, எப்படி ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் ஹெல்த் இஷ்யூஸில் எப்படி அவங்க கமெண்ட் தெரிவிக்க முடியும், நீங்கள் சட்டத்தை மாற்றி கொண்டு வாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அனைத்து கட்சி தீர்மானங்கள் போட்டு அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு நீட் விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்ட மசோதா இன்னும் நிலுவையில் இருக்கு. ஒன்று பாஜக அரசு என்ன சொல்லிருக்கணும், நாங்கள் பண்ண முடியாது சொல்லிருக்கணும், அதுவும் சொல்லலை, அப்படியே வச்சிருக்காங்க. யார்கிட்ட இருக்கு? சிபிஎம் தோழர் ரங்கராஜன் சார் வந்து பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கே லெட்டர் எழுதினார். பிரசிடென்ட் ஆஃபீஸ் எங்களை ரீச் ஆகலைன்றாங்களே. இப்போ பிரசிடென்ட் ஜனநாயக தேர்தல் நடந்தது, அப்போ அதிமுக யாருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு? பிஜேபி கேண்டிடேட் தானே சப்போர்ட் பண்ணாங்க. இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் த டீம் சொல்றேன் நான், சப்போர்ட் பண்ணாங்களே இல்லையா? அப்போ இது ஒரு ஃபிக்ஸிங் பாயிண்டா கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்போ எங்க மாநில அவையில் கிட்டத்தட்ட எத்தனை பேர், கிட்டத்தட்ட லோக்சபால ஏடிஎம்கே எம்பிஸ் இருக்காங்க, எத்தனை பேர் ராஜ்யசபா எம்பிஸ் இருக்காங்க, அவங்க ஃபைட் பண்ண முடியாதா? ஒரு தனி நபராக அறிஞர் அண்ணா சண்டை போட்டாரா இல்லையா? பார்லிமெண்ட்ல அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து மாற்று கொண்டு வந்தாங்க இல்லையா? இங்கே பெரியாரும் அண்ணாவும் காமராஜும் சேர்ந்து முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா? இந்தியாவுக்கே சமூக நீதி கொள்கையை வந்து வகுத்து எடுத்தாங்களே இல்லையா? அப்போ அது மாதிரி இருக்க மண்ணில் நீங்கள் வந்து மத்திய அரசு என்ன கொள்கை சொல்லுதோ அதை எப்படி திணிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற மாநில அரசு அடிமைகளாக இருக்காங்க. அந்த அடிமைகளோட ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. செயலற்று போன நிலையில் அவங்க இனிமேல் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, இதுக்கெல்லாம் ஒரு மறுமலர்ச்சி கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற நிலையில கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தால் அதை செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்லலாம். அனிதா பற்றி சொன்னீங்க நீங்கள். அனிதா மரணம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னோம். இது மாதிரி நிறைய பேர் தங்களை மாய்ச்சிருக்காங்க அப்படின்னும் போது இந்த இறப்பு வந்து எல்லார் மத்தியிலையும் இந்த நீட் தேர்வுக்காகவும் மருத்துவ மாணவர்கள் அந்த ஷெட்யூல்டு பிரிவு வந்து இந்த ரிசர்வேஷன்ஸ் பாதிக்கப்படுதுன்றது பெரிய அளவு உணர்த்திய மரணம் சொல்லலாம். அந்த மரணத்துக்கு பிறகு கூட மாநில அரசாங்கம் அவங்களுக்கான ஒரு தேவைகளை நிவாரணம் அப்படின்றதுல முனைப்பட உடனே போய் செயல்படாத ஒரு சூழல் தானே இப்போ இருக்கு. இல்லை, இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரகன்ஸ் இருக்கு. அரகன்ஸ்னா எப்படி வேணாலும் எலெக்ஷனில் வந்து காசு கொடுத்து மக்களை வாங்கிடலாம், 30% வாக்காளர்களை வந்து நான் வந்து பணம் கொடுத்து வாங்கிடலான்னு ஒரு தெனாவட்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த தெனாவட்டு தான் இப்போ தைரியமாக பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த டே இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷனா, இந்த எலெக்ஷனில் அவங்களோட வேலையே ஓகே இவ்வளோ அமௌண்ட் அலாட் பண்ணோம், அந்த அமௌண்ட்டுக்காக நம்ம எவ்வளோ வேலை செய்யணும், அந்த அமௌண்ட்டுக்கு டபுள் அமௌண்ட்டுக்காக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம், எப்படிலாம் காசை டெலிவரி பண்ணோம், எப்படிலாம் நாசுக்காக வேலை செஞ்சு தேர்தல் காலத்தில் வெற்றி பெறணும் என்ற நோக்கம் மட்டும்தான் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்குது. அந்த திமிர்த்தனம், அந்த அரகன்ஸ் அவங்கள வந்து இந்த மாதிரி மக்கள் வழிக்கு உண்டான எந்த கொள்கைகளாக இருக்கட்டுமே, எந்த விஷயமா இருக்கட்டுமே அவங்கள போய் சேராது. அவங்க வந்து சரி கத்துறீங்களா, என்ன கொஞ்ச நாள் கத்துவீங்க, அப்புறம் வேறு விஷயத்துக்கு நீங்கள் கத்த ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்களை வந்து கரெக்டாக தமிழ்நாடு மக்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது திசை திருப்பு முயற்சியிலே வச்சுட்டு இருக்காங்க.
மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க, எல்லா விஷயத்திலும் கடும் கோபத்தில் இருக்காங்க. படிப்பு வசதியாக இருக்கட்டும், இல்லை மருத்துவ சேவையாக இருக்கட்டும், இல்லை பொருளாதார நெருக்கடிகளாக இருக்கட்டும், இல்லை கட்டுமான வேலைகளாக இருக்கட்டும், மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. நான் ஒரு மருத்துவராக சொல்கிறேனே, வெறுப்பில் இருக்காங்க. இது இந்த ஆட்சி போவாதா, இந்த ஆட்சி கலையாதா, நமக்கு ஒரு மாற்றம் வருமா என்ற நோக்கில் தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிதா விஷயம் ஆரம்பித்து சமூக செயல்பாட்டாளர்கள் மேலே குறி வச்சு இந்த அரசாங்கம் அடிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட குண்டர் சட்டங்கள் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சமூக தளத்தில் பயணிக்கும் தோழர்கள், அது மே 17 இருக்கட்டும், தமிழர் கட்சிகளாக இருக்கட்டும், பிறகு கூடங்குளம்காக ஃபைட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், பிறகு கதிராமங்கலத்தில் ஃபைட் பண்ணுறவங்க இருக்கட்டும், நெடுவாசலில் சுற்றுச்சூழல்களுக்காக சண்டை போடுறவங்களாக இருக்கட்டும், எல்லா சமூக செயல்பாட்டாளர்களை தூக்கி குண்டா சட்டத்தில் போடுற ஆட்சி இந்த ஆட்சி. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இப்போ இவங்களோட ஆர்குமெண்ட் என்னன்னா, சமூக செயல்பாட்டில் ஆர்குமெண்ட் என்ன, ஏன் மத்திய அரசுக்கு நீ அடிமை போகிற, ஏன் இந்த பாசிச போக்குக்கு நீ அடிமையாக இருக்கிற, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் அடிபற்ற பாதுகாக்கிற பண்ண விஷயம் எதுதான் கேட்குறாங்க. ஆனால் மத்திய அரசு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தூக்கி டக்கு டக்குன்னு எல்லாரும் உள்ளே போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அப்போனா ஜனநாயக குரல்கள் அமுக்கப்படுறது, ஜனநாயகவாதிகளை அமுக்கப்படுறாங்க, வாக்குகளை காசு கொடுத்து வாங்கலான்னு என்ற அரகன்ஸ், இது ரெண்டும் இருக்கும்போது இங்கே எப்படிங்க ஒரு ஜனநாயக அரசை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? மக்களுக்கு பார்த்து பயப்படும் ஆட்சியாளர்கள், கரெக்டாக இல்லையா? இப்போ ஆட்சியாளரை பார்த்து மக்கள் பயப்படுற நோக்கத்தில் போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் எப்பொழுதுமே பயந்தே இருக்க மாட்டாங்க, திருப்பி அடிப்பாங்க. அந்த கோபங்கள் இருக்குது. இப்போ கூட அடித்து சொல்கிறேன், இப்போ ஒரு பொது தேர்தலாக வந்தால் இப்போ ஆட்சியாளர்கள்லாம் எக்காரணத்துக்குண்டா அவங்களோட சட்டசபை தொகுதிக்கெல்லாம் போகக்கூட முடியாதுங்க. அந்தளவுக்கு மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. இது என்ன கலெக்டிவ் ஃபோர்ஸாக மாற மாட்டேங்குது, அதான் ஒரு விஷயம். ஏன்னா தமிழக மக்களை ரொம்ப சாதுரியமாக ஜாதி ரீதியாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்படி பிரிக்கும் போது இவங்கக்கிட்ட ஒற்றுமை அடிப்படை உணர்வு இல்லாமல் மாற்றிடுறாங்க. இவங்களை வெவ்வேறு திசை திருப்பும் நிகழ்ச்சியில் கொண்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு அலை செட் ஆகிறதுக்கான காலம் வந்துட்டு தான் இருக்குது. நிச்சயமா செயலற்று போன அதிமுக அரசோட செயல்பாட்டில் தமிழக மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட குரல் வரை நெரிக்கப்பட்டிருக்கு. ஜனநாயகம் இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி அப்படின்னு நம்ம போயிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெஸ்டிங். இந்த நேரத்தில் மக்கள் சரியான ஒரு பாடம் புகட்டா மட்டும்தான் நம்மளுக்கான ஒரு விழிப்புணர்வு எதிர்காலம் இருக்கா என்ற ஒரு கேள்விக்குறிக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம் முன் வைக்கும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நாம் விடியலையமான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ் திரைப்படங்களினுடைய வளர்ச்சியை பார்க்கிற போது அது பல கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். திரைப்படத்தினுடைய தொழில்நுட்ப கூறுகளை பற்றி நான் குறிப்பிடவில்லை. அந்த கதை என்கிற அடிப்படையிலேயே பல நிலைகளை தாண்டித்தான் இன்றைய நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். தொடக்க கால படங்கள் அனைத்தும் புராண படங்கள் தான். புராண படங்களிலிருந்து மீண்டு வருகிற போது மன்னர்களின் படங்கள் திரைக்கு வந்தன. அதற்கு பிறகுதான் சமூக திரைப்படங்கள், ஒரு குடும்பம் பற்றிய கதைகள் வந்து சேர்ந்தன. அந்த குடும்பம் சார்ந்த கதைகளிலும் கூட ஒரு 4-5 விதமான கதைகள் தான் நம்மிடத்தில் இருந்தன. ஒன்று அம்மா பிள்ளை, அண்ணன் தங்கை பாசம், இல்லையானால் நெடுநாட்களாக சொல்லப்படுகிற ஒரு முக்கோண காதல், அதனையும் தாண்டி படிக்கு பழி வாங்குகிற ஒரு சண்டை படம் போன்ற அமைப்பு, இவைதான் தமிழ் படங்களினுடைய இயல்பான கதை அமைப்பாக இருந்தது. இந்த பழைய வரையறைகளை எல்லாம் உடைத்து தள்ளிவிட்டு புதிய புதிய கதை அமைப்புகள், சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. புதிய இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களினுடைய சிந்தனைகளில் பழைய வடிவங்களிலிருந்து மாறி புதிய வடிவங்கள், புதிய எண்ணங்கள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் இப்போது வெளிவந்திருக்கிற ஒரு படம் எல்லா விதமான மாயைகளையும் உடைத்து தள்ளி ஒரு புதிய சிந்தனையை தந்திருக்கிறது. ஒரு சமூக சிக்கலை படமாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இதுதான் இந்த வரிசையில் முதல் படம் என்று சொல்ல முடியாது. இப்படி ஏற்கனவே பல படங்கள் வந்திருக்கின்றன. வேண்டுமானால் அந்த வரிசையின் இன்னொரு பரிணாமமாக இந்த படத்தை நாம் பார்க்கலாம். அந்த படத்தினுடைய பெயர் அறம் என்பது. இந்த அறம் என்கிற சொல் மிக ஆழமான பொருள் உடையது. அறம் என்றால் தர்மம் என்று பலரும் கருதி கொண்டிருக்கிறார்கள்.
தர்மம் என்பதை வெறும் அறம் என்று குறுக்கிவிட முடியாது. அறம் என்பது வாழ்க்கை சார்ந்தது, எண்ணம் சார்ந்தது. வேண்டுமானால் வள்ளுவன் சொன்ன அந்த ஒரு வரிதான் மிக பொருத்தமான விளக்கம் என்று நாம் கொள்ளலாம். மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண். அவ்வளவுதான். மனத்தில் மாசு குற்றம் இல்லாமல் இருந்தால் அதுதான் அரண். அப்படி குற்றம் இல்லாமல் இருக்கிறவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும், அதிகாரிகளாக இருந்தாலும், எழுத்தாளர்களாக இருந்தாலும் ஒரு சமூகத்தில் எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்லுகிற படம்தான் இந்த அறம் என்கிற படம். இந்த படம் என்னென்ன விதமான பழைய வரம்புகளை உடைத்திருக்கிறது என்று பார்த்தால், கதாநாயகனே இல்லாத படம் என்று இதனை குறிப்பிடலாம். பொதுவாக தமிழில் கதாநாயகிகளை விட கதாநாயகர்களுக்குத்தான் கூடுதலாக மதிப்பு, அவர்களுக்குத்தான் கூடுதலாக ஊதியம், அவர்களுக்குத்தான் மக்களிடம் கூடுதலாக வரவேற்பு. யார் நடித்த படம் என்கிற கேள்வி மிக பெரும்பான்மையாக கதாநாயகனை நோக்கியது தான். ஆனால் கதாநாயகனுக்கு அவ்வளவு சிறப்பில்லாத ஒரு பாத்திரத்தை கொண்ட படங்கள் வந்திருக்கின்றன. கதாநாயகனே இல்லாத படம் இப்போது வந்திருக்கிறது. கதாநாயகி என்று கூட சொல்ல முடியாது. என்றால் கதாநாயகி என்றால் நம்முடைய கணக்கில் காதலர் இருவர் ஒரு ஆடல் பாடலோடு இருக்கிற போது தான் 2 பேரையும் கதையின் தலைவன் தலைவி என்று நாம் சொல்லுகிறோம். அப்படியெல்லாம் காதல் என்கிற எந்த செய்தியும் இல்லை. ஒரு மாவட்ட ஆட்சியராக ஒரு பெண் நடித்திருக்கிறார். அவர்தான் கதையினுடைய முக்கியமான மையமான பாத்திரம். எனவே அவரை நாம் கதாநாயகி என்று சொல்லுகிறோமே தவிர அவரை பற்றிய சொந்த தகவல் எதுவும் அந்த படத்தில் இல்லை. அவருக்கு திருமணம் ஆயிற்றா இல்லையா என்பது கூட சொல்லப்படவில்லை. அவருடைய சொந்த வாழ்க்கை அந்த படத்தில் எந்த இடத்திலும் இல்லை. கதாநாயகன் இல்லை, கதாநாயகியினுடைய சொந்த வாழ்க்கை படத்தில் இல்லை. சமூகம் சார்ந்து மட்டுமே அந்த கதை சொல்லப்படுகிறது. இது ஒன்று. இரண்டாவது, காதல் பாடல் காட்சி, டூயட் என்று சொல்லுகிறோமே, அப்படி ஒரு காட்சியும் இல்லை. எந்த விதமான ஆபாச ஒரு அங்கமும் ஒரு சின்ன அசைவும் கூட படத்தில் இல்லை. தேவையற்ற சண்டை காட்சிகள் இல்லை. ஏனென்றால் நமக்கு இருக்கிற வரையறையே ஒரு தமிழ் திரைப்படத்தை உருவாக்க வேண்டுமென்றால் ஒரு 4 பாடல்கள், ஒரு 2-3 சண்டை காட்சி, ஒரு உணர்ச்சி வயப்படுகிற ஒரு சொந்த அன்பு பாசத்தினுடைய வெளிப்பாடு, இவைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு கிராமத்தில் நடந்து போகிற ஒரு நிகழ்வை அதிகாரிகள் எப்படி எதிர்கொள்கிறார்கள், மக்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள், காவல்துறையினர் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்கிற ஒரு சமூக பிரச்சனை அறம் என்கிற படமாக உருவெடுத்திருக்கிறது. அந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லாமலே சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம், அந்த கதையை அறிந்து கொள்ளாமல் பார்ப்பது தான் படம் பார்க்கிற போது ஒரு விறுவிறுப்பை கொண்டு வந்து தரும். எப்படிப்பட்ட விறுவிறுப்பு என்றால், ஒரு துப்பறியும் படம் பார்க்கிற போது கூட நமக்கு ஏற்படாத விறுவிறுப்பு இந்த படத்தை பார்க்கிற போது ஏற்படுகிறது. ஏறத்தாழ 2 மணி நேரம் ஓடுகிற படம் ஒவ்வொரு காட்சியிலும் அடுத்து இது என்னவாக இருக்கும் என்கிற ஒரு சிந்தனை கிளறலை உருவாக்குகிறது. இறுதி காட்சி பற்றிய எதிர்பார்ப்பு அத்தனை பேரிடத்திலும், அரங்கத்தில் திரையரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரிடமும் இருக்கிறது. அது எப்படி வேண்டுமானாலும் முடியலாம் என்கிற எண்ணம் இருக்கிறதே தவிர எப்படி முடியும் என்பதை கடைசி காட்சிக்கு முந்தைய காட்சி வரையில் ஊகம் செய்ய முடியவில்லை என்பது அந்த படத்தினுடைய பெரிய வெற்றி. அந்த முடிவை மக்கள் கைதட்டி வரவேற்பது என்பது பொதுவாக மக்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. அரங்கமே அந்த கடைசி காட்சியில் கைதட்டுகிற போது நல்ல மனம் எல்லோருக்கும் இருக்கிறது. தங்களினுடைய சொந்த வீடு, சொந்த பிரச்சனை, சாதி, மதம் என்று வருகிற போது நமக்குள் பல கொடிய முகங்கள், நமக்குள் இருக்கிற முகங்கள் வெளிப்படுகின்றன என்பது உண்மை. ஆனால் பொதுவாக மக்கள், மனிதர்கள் நல்லவர்கள்தான் என்பதையும் இந்த படம் நமக்கு ஏற்படுத்துகிறது. இந்த படத்தில் முக்கியமான செய்தி, அரசு அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள். எல்லா அரசு அதிகாரிகளும் அல்ல, அதில் விதிவிலக்காக இருக்கிற அரசு அதிகாரிகள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கருதினால் எத்தனை விதமான துயரங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதுதான் அந்த கதையினுடைய அம்சம் என்று நாம் சொல்லலாம். அதிகாரிகள் மக்களை எப்படி பார்க்கிறார்கள், மக்கள் அதிகாரிகளையும் அரசையும் எப்படி பார்க்கிறார்கள் என்பதும் இந்த படத்தில் சொல்லப்படுகிறது. உண்மையாகவே நல்ல அதிகாரிகள் பலர் உண்மையாக அந்த மக்களுக்கு அதனை செய்ய வேண்டும் என்று கருதினாலும் மக்களில் பலர் அரசையும் அதிகாரிகளையும் நம்பிக்கை இல்லாமல் தான் பார்க்கிறார்கள். சில அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்கிற காரணத்தால் உண்மையான அதிகாரிகளையும் கூட மக்கள் நம்ப தயாராக இல்லை என்கிற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அரசோ அதிகாரிகளோ நம்மை காப்பாற்ற மாட்டார்கள் என்கிற மனநிலையைத்தான் அந்த மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதிகாரிகளை பொறுத்தளவு
2 வேறு விதமான அதிகாரிகள் படத்திலே காட்டப்படுகிறார்கள். மிக நேர்மையாக உண்மையாக அந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று கருதுகிற ஒரு மாவட்ட ஆட்சியர், அவருக்கு துணை நிற்கிற அதிகாரிகள், அதிலே ஒரு சிலர் கொஞ்சம் ஏமாற்றுகிறவர்களாக, இந்த அம்மா எப்போது இந்த இடத்தை விட்டு போகும் என்று எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மனசாட்சிப்படி தங்களால் ஆனதை செய்ய வேண்டும் என்று கருதுகிற அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அந்த காவலர்கள் எல்லோரையும் அந்த படம் காட்டுகிறது. இந்த அளவுக்கு மக்களுக்கு தொண்டு செய்ததற்கு பிறகு அதற்கான பயன் என்ன என்று கேட்டால், அவரை ஏன் வேலையிலிருந்து நீக்கக்கூடாது என்று அரசு அவரை பார்த்து கேள்வி கேட்கிறதே அதுதான் அந்த படத்தின் தொடக்கம், அதுதான் அந்த படத்தினுடைய முடிவு. எனவே அதிகாரிகளுக்கும் மக்களுக்குமான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது என்கிற இரண்டையும் எடுத்து சொல்லுகிற ஒரு படம். இதை ஒரு கதையாக ஆக்கி சொல்ல முடியுமா என்றால், கதையாக ஆக்காமல் அதை மிக எளிமையாக ஒரு நிகழ்வாக ஆக்கி அதனை அப்படியே எடுத்து காட்டியிருப்பது ஒரு இயக்குனரினுடைய மிகப்பெரிய சாதனை என்று சொல்ல வேண்டும். ஒரே ஒரு குறை தென்படுகிறது, அதிகாரிகளிலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த படத்தில் வரும் அரசியல்வாதியில் ஒருவன் கூட நல்லவனாக இல்லை என்பது ஒரு விதமான கற்பிதமாக தோன்றுகிறது. எல்லா துறைகளிலும் நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்தே கிடப்பார்கள். அளவு கூடுதல் குறைவாக இருக்கலாம். எனவே அரசியல்வாதிகளிலும் இதயமுள்ளவர்கள் ஈரமுள்ளவர்கள் உண்டு என்பதை முற்றுமாக இந்த படம் புறக்கணிக்கிறது என்கிற ஒரு குறையை தவிர மிக நல்ல படம், மக்கள் பார்க்க வேண்டிய படம், மக்கள் நெஞ்சில் சமூக பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை நிறுத்திக் கொள்வதற்காக எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல படம். வாழ்க்கையில் பணம் என்பது முக்கியமான பங்கு வகிக்கின்றது. எனவே அந்த பணத்தை நாம் எவ்வாறு சேமிக்கலாம் என்பதை பற்றி அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம் என்ற பகுதி. வணக்கம். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த வாரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வாரமும் ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளையும், தொழிலுக்கு தேவையான நிதி ஆலோசனைகளையும், தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும், பிரச்சனைகள் வந்ததுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணலாங்கிறத பேசிகிட்டு இருந்தோம். பர்டிகுலராக போன வாரம் எப்படி என்ன பேசியிருக்கேன்னா, ஒரு எஜுகேஷன் லோன் எதுக்கு என்ன அவசியம், என்ன அது எதுக்கு நம்ம பண்ணணும், இதுக்கு என்ன பேசிக் ப்ரொசீஜருங்கிறத ஓரளவு நான் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நம்மக்கிட்ட கையில் இருக்கணும் ஒரு எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதோட தொடர்ச்சியாக சொல்லது ரிப்பீட் பண்ணுறேன். 4.5 லட்சம் வரைக்கும் செக்யூரிட்டி தேவை கிடையாது. 4.5 லட்சத்துலேருந்து 7.5 லட்சம் வரைக்கும் தேர்ட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய கேரண்டி வேணும். 7.5 லட்சத்துலேருந்து மேலே உள்ள 20 லட்சமோ இல்லை 40 லட்சம் வரைக்கும் ஒரு பேங்க்குக்கும் ஒரு நிறுவனத்துக்கும் வித்தியாசப்படும். அதுக்கு கண்டிப்பாக செக்யூரிட்டி தேவைன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி ப்ரூஃபு. ஐடென்டிட்டி ப்ரூஃபுங்கிறது பேன் கார்டுங்கிறது கம்பல்சரியாக இந்திய பிரஜையாக இருந்தாலும் சரி, என்ஆர்ஐயாக இருந்தாலும் சரி, அவர் கண்டிப்பாக அந்த பேன் கார்டு வச்சுருக்கணும். ஒரு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் யார் பண்ண போகிறவராக இருந்தாலும் பேன் கார்டு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி டேட்டில் பேன் கார்டு இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா ஒரு கேஸ் ரிபேட்டோ இல்லை எதுவுமே வராது. ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி டேட்டு எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க. பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்க இருக்கவே முடியாது இப்போதைக்கு. ஸோ அதனால் இந்த பேசிக் ப்ரூஃப் ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு. அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃபில் எலக்ட்ரிசிட்டி பில்லு, டெலிஃபோன் பில்லு இதெல்லாம் அவசியம். இதுக்கு அடுத்தது நம்ம வீட்டோட டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா அதோட காப்பி இருந்ததுன்னா ஓகே. மூணாவது இன்கம். நான் இதுதான் கடைசியாக சொல்லிகிட்டு இருந்தேன். முக்கியமாக ஒரு சேலரியில் இருக்கிறவங்க அவங்க ஃபார்ம் 16 சொல்லக்கூடியது ஒரு வருஷம் முடிஞ்சோடனே ஃபார்ம் 16 ஒன்று கொடுப்பாங்க அந்த நிறுவனத்தில். அதை கண்டிப்பாக வச்சுருக்கணும். இல்லைன்னா அவர் ஐடி ஃபைலிங் பண்ணலை, அது அந்த லெவலுக்கு கீழே 2.5 லட்சம் வருமானத்துக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னிங்கன்னா ஒரு வருமான சான்றிதழாவது அவர் கையில் இருக்கணும். மூணாவது அவரோட இது இல்லைன்னா ஃபார்ம் 16 சொல்லக்கூடியது இருக்கணும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட், எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு யார் பேரில் ஒரு ஃபாதர் அவங்க சன் பேர்லேயோ ஒரு டாட்டர் பேர்லேயோ இந்த லோனை எடுக்கிறதுனால அவங்க பேரில் கண்டிப்பாக ஒரு இன்சூரன்ஸ் அவங்க போடுவாங்க. ப்ளஸ் எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ண போகிறாரு, அது இந்தியாவில் இருக்கா இல்லை வெளிநாட்டில் இருக்கா, அதுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப்பில் இவர் எதுவும் போகிறாரா, இல்லை பார்ட் டைம் ஜாப் எதுவும் அவருக்கு கிடைக்குதா, இல்லை இதுக்கப்புறம் என்ன மாதிரி இவரோட கோர்ஸுக்கு என்ன ஃப்யூச்சரில் ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன கோர்ஸை படிக்க போகிறாரு, இதுக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான சேலரி கிடைக்கலாம்,
இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பேரண்ட்டோட வருமானத்தையும் கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த லோனை கொடுப்பாங்க. பேரண்ட்டோட லோனை கேல்குலேட் பண்ணுறது எதுக்குன்னா மெயினாக இன்கேஸ் எதுவும் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எங்கேருந்து இந்த பணத்தை ரெக்கவரி பண்ணலான்றதுக்காக தான் மெயினாக. ஸோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்குமே வந்து அவங்களோட சன்னையோ இல்லை டாட்டரையோ நல்லா படிக்க வைக்கணுங்கிற ஒரு இது இருக்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறவே வேண்டாம். இதன் வாயிலாக இதில் வந்து பண்ணும்போது பிஃபோர் இந்த யூனிவர்சிட்டிக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு காலேஜ் ஃபீஸ் மட்டும் அவங்க கொடுக்கல. காலேஜ் ஃபீஸு, அதுக்குண்டான லைப்ரரி ஃபீஸு, அதுக்குண்டான யூனிஃபார்ம்ஸ் எதாவது இருந்ததுன்னா அது, ப்ளஸ் அதுக்குண்டான செக்யூரிட்டி டெபாசிட், ஹாஸ்டல் ஃபீஸு, இது வரைக்கும் டோட்டலாக எல்லாமே கவர் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. இன்க்ளூடிங் நம்ம வாங்கக்கூடிய லேப்டாப் வரைக்கும் இந்த லோனில் கவரேஜ் இருக்கிறதுனால இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு நல்லா படிக்கக்கூடிய பையனுக்கு ஒரு ஃபாதர் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவர் இன்னும் நல்லா மேலே வர முடியும். அவரோட சன்னோ இல்லை டாட்டரோ வந்து நல்லா வர முடியும். நிறையா வந்து படித்தவங்க வர தான் நம்மளோட கண்ட்ரி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகும், எக்கனாமிக் கண்டிஷன் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து படிப்புங்கிறது முக்கியம். அதே மாதிரி அந்த படிக்கிறதுக்கு வந்து நமக்கு பணம் முக்கியம். அந்த பணத்துக்கு வந்து இப்போ இந்த எஜுகேஷன் லோன்னு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கிறதுனால இதை நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுனால தான் இந்த வாயிலாக சொல்லியிருக்கேன். இதை வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நியரஸ்ட்டு பேங்க்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எந்த பேங்க்லேயும் வந்து லோனை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து போய் தகராறு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஜென்ரலாக நம்ம கையில் டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா, நம்ம கையில் இந்த விஷயங்கள் நான் ஐடென்டிட்டி ப்ரூஃபு, இன்கம் இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ எனக்கு இன்கமே இல்லை, நான் ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதாவது எனக்கு இன்கம் ப்ரூஃப் இல்லை அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பஞ்சாயத்து போர்டுலேருந்து அந்த விஓஓட்டேருந்து ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இது வரைக்கும் வந்திருந்த பணத்தை இனிமேல் இது வரைக்கும் பண்ணலைன்னாலும் எவ்ரி டைம் உங்களோட வருமானத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கட்டி எடுங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கட்டி எடுத்து உங்களோட பேன் நம்பரை போடும்போது உங்களோட சிபில் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. சிபில்ங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு இந்திய பிரஜைக்கும் அவங்க என்ன ரேட்டிங்கில் இருக்காங்க, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, கடனை கரெக்டாக கட்டியிருக்காங்களா, என்ன இருக்குங்கிற விஷயத்த அவங்க அதுக்கு ஒரு மார்க் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அரௌண்ட் 750க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி லோன் வந்து எதுவுமே தடங்கள் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஒரு 5 மாதம் நமக்கு டைம் இருக்கிறதுனால இந்த 5 மாதத்துக்குள்ளே எந்த விதமான லோனையும் அடிக்கடி அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடத்துல அப்ளை பண்ணுறது, அதேமாதிரி அடுத்த இடத்துல அப்ளை பண்ணுறது, ஒரே பேங்க்கில் அப்ளை பண்ணும்போது இன்னொரு பேங்க்லேயும் அப்ளை பண்ணுறது, எதில் சீப்பாக வரும்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளை பண்ணுறது வந்து அந்த சிபில் ரெக்கார்டில் வர்றதுனால அவரோட கிரெடிட் ஸ்கோர் அவரோட மார்க் வந்து குறைஞ்சிரும். அந்த மார்க் குறைஞ்சிச்சின்னா அந்த லோன் கொடுக்க மாட்டாங்க. இந்த லோன் எஜுகேஷன் லோன் வந்து கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மேக்ஸிமம் எதில் வரும்னா, இன்கம் ப்ரூஃப் இல்லைனாலும், இல்லை சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப மோசமாக இருந்தாலோ, இல்லை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் வாங்கி பணம் கட்டலை, அந்த பணத்தை தவறுதலாக பண்ணியிருக்காரு, இல்லை ஒன் டைம் செட்டில்மெண்ட் போயிருக்காருன்னா அவருக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால் வந்து 100% வாங்கின கடனை, அதாவது ஒரு நிறுவனத்துலேருந்து வாங்கியிருக்கிற கடனை கரெக்டான தவணையில் கரெக்டான டேட்டில் எந்த விதமான பிசரும் இல்லாமல் கரெக்டாக செலுத்தியிருந்தோன்னா நமக்கு வந்து மேலே நிறைய வந்து பேங்க்லேருந்து சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நம்மளோட டிரான்சாக்ஷன் கடனே வாங்கலைன்னா நிறையா ஸ்கோர் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் கடனும் வாங்கியிருக்கணும், ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கியிருக்கக்கூடாது. சும்மா எவ்ரி மந்த் எதையாச்சும் ஒன்று நம்ம வாங்கணுன்றதுக்காக லோனை போட்டு செக் பண்ணி பார்க்குறது அதுவும் இருக்கக்கூடாது. அதேமாதிரி கரெக்டான ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பவுன்சிங் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இல்லைன்னா இந்த எஜுகேஷன் லோன் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் இப்போலேருந்து இந்த இருக்கிற டைத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு விவசாயியாக இருந்தாங்கன்னா, இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா பேங்க்கில் பணத்தை கட்டி அதன் வழியாக செலவுகளை பண்ணிக்கிட்டே வரும்போது டிரான்சாக்ஷன் நிறைய பேங்க்கில் இருந்ததுன்னா பேங்க்கில் கன்சிடர் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பேங்க்லேயே ஒன்றுமே பண்ணாமல் திடீர்னு போயிட்டு பேங்க் லோன் கேட்கும்போது அவங்க வந்து அதை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக தயங்குவாங்க. ஏன்னா இப்பயுமே இது வரைக்குமே நம்ம கட்டலை, இனிமேல் எப்படி அதை போய் அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கோணத்தில் அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வந்து கம்பல்சரியாக உங்களோட வருமானத்தையோ, எல்லாருமே வருமானம் இருந்ததுனால தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டே தேவையில்லை, அப்படியே நான் கேஷாகவே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது வந்து
இப்போ இன்னைய டேட்டுக்கு வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. ஸோ பேங்க்கில் கட்டி பண்ணுங்கள், அது ஒரு முக்கியமான விஷயம். சிபில் ஸ்கோரை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பேன் கார்டை இப்பயே அப்ளை பண்ணிவிடுங்க. முன்னாடி எங்கேயாவது ட்ராக் ரெக்கார்டு வந்து நீங்கள் வாங்கின கடன் சரியில்லைன்னா, சரியாக பணம் கட்டலைன்னா அதை உடனடியாக சரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸே ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்கம் டேக்ஸு ஃபைல் பண்ணுங்கள். நீல் ரிட்டர்ன் ஆகுது. நீல் ரிட்டர்ன் சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஒன்றும் வருமானம் குறைச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வருமானம் குறைச்சலாக இருக்குது அதனால் பண்ணலைன்னா நம்ம சொல்லக்கூடாது. பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லது தான். பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு சொன்னாலுமே பண்ணி வச்சுக்கிட்டது நமக்கு ட்ராக் ரெக்கார்டு நல்லாயிருக்கும், நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்க முடியும், சிபிலில் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு எல்லா விஷயத்துலையும் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் லோன்லேயோ இல்லை ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட லோனில் வந்து இப்போ எஜுகேஷன் லோனை நான் சேர்த்து சொன்னதுக்கு காரணம், எந்த தொழில் நடத்துகிறவங்களாக இருந்தாலும் அவங்களோட ஒரு பர்சனல் லெவல்னு வரும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக வரும். இந்த விஷயம் வரும்போது தேவையில்லாமல் நம்ம தொழிலேருந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் வரலாம். ஒரு பிஸ்னஸ் ஓனர் நார்மலாக என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கேஷ் வந்து போயிட்டே இருக்கும். சடனாக நமக்கு ஒரு செலவு வரும்போது டக்குன்னு அதுலேருந்து ஒரு எடுத்து இதில் போட்டுவிடுவாங்க. அது மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, இந்த எஜுகேஷன் லோனை தனியாக பண்ணும்போது உங்களோட சன்னுக்கோ இல்லை உங்களோட பொண்ணுக்கோ ஃப்யூச்சரில் அவங்களே கட்டக்கூடிய வாய்ப்பு வரும். ரெஸ்பான்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இந்த என்டையர் அப்ளிகேஷன்லேயும் அவங்களோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். இந்த இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி இதுலேருந்து நிறையா நீங்கள் எல்லாம் வந்து பலன் அடைஞ்சிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத தகவல்கள் நம்மை சுற்றி ஏராளமாகவே இருக்கின்றன. எனவே அந்த தகவல்களில் சிறந்தவற்றை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நாம் வீடியோலே நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நம்முடைய கற்றதும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் செயற்கை அறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி ரோபோக்களுடைய பயன்பாடு, தொழில்நுட்பத்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன ஆகுங்கிறத கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு நம்முடைய வேலைகள்லாம் எப்படி மாறப்போகுது, நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, நம்முடைய உறவுகள் எப்படி மாறப்போகுது, நம்முடைய நேரம் எப்படியெல்லாம் கையாளப்பட போகுது, இதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் சொன்ன கருத்துக்கள் என்னென்னா, விஞ்ஞானம், தொழில்நுட்பம் எதையுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, இது வர்றது ரொம்ப வேகமாக வருது. முன்ன வரப்போகுதுங்கிறது வந்து ஒரு 50 வருஷமாக பேசிக்கிட்டு மெதுவாக வரக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி ஒரு 5 மாதத்தில் வந்துடுது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக நடைபெறாத விஷயங்களெல்லாம் இன்றைக்கி ரொம்ப வேகமாக வந்துடுது. இப்படி உன்னை கற்பனை பண்ணி பார்க்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த வேகம் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. அப்போ யார் யாரெல்லாம் வேகமாக மாறுவதற்கு தயாராக இருக்குமோ அவங்கெல்லாம் பிழைத்துக்கொள்ள முடியும். யார் இந்த வேகம் அவங்களுக்கு தடையாக இருக்கோ அவர்கள் தேங்கி போகிறார்கள். அப்போது என்ன செய்யணும்? உங்களுடைய வேலையில் எந்த அளவுக்கு இயந்திரங்களை பயன்படுத்த முடியும்? இப்போது ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பாடம் நடத்துகிறாங்க. முன்னே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 30 வருஷம் முன்னாடி ஒரு புக் இருக்கும், அதுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்துருப்பாங்க. அந்த புக்கு டீச்சர்கிட்ட தான் இருக்கும், லைப்ரரியில் இருந்தால் இருக்கலாம். அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறதும் அந்த புக்கும் அந்த நோட்ஸும் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவின் பாதை அது ஒன்று தான். அவருடைய சந்தேகங்களை சொன்னாலும் தீர்க்கக்கூடியது அந்த ஒரே ஒருத்தர் தான். அப்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இது கண்ட்ரோல் ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு டீச்சருக்கு வந்து தான் சொன்னது தான் அப்படிங்கிறத பற்றி. ஆனால் இன்றைய சூழலில் அந்த தகவல்கள் இலவசமாக, எளிமையாக, இன்னும் சுலபமாக, காட்சி வடிவமாக, பல மொழிகளில் அவனோட கைக்குள்ளேயே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நடத்த முயற்சி செய்கிறத அவன் முன்கூட்டியே எப்போ வேணாலும் வேணும்னா பார்த்துக்கலாம், பார்க்காம இருக்கலாம், வேணுங்கிறப்ப பார்த்துக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய பதில்கள் சரியாக தவறாங்கிறத பார்க்க முடியும், உடனே பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து கூகுள் தான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இது மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறது இன்றைக்கி என்ன சார், மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படிங்கிறாங்க. அப்போ கூகுள் இருந்தாலே போதும்னு ஆயிடுச்சு, விக்கிபீடியா இருந்தால் போதும்,
யூடியூப்பில் உள்ளே போய் பார்த்தா படங்கள் மூலமாகவே கற்றுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கணுன்னா நீங்கள் அதை டைப் பண்ணிங்கன்னா படங்கள் வருது. அப்போ ஆசிரியர்கள் இல்லாமல் போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, பல்கலைக்கழகங்கள் திணறிக்கிட்டு இருக்குது, கல்லூரிகள் திணறிக்கிட்டு இருக்குது, பள்ளிகள் சொல்லவே வேண்டாம். ஏன்னா மாணவர்களுடைய வேகத்துக்கும் அறிவுக்கும் தேடலுக்கும் இது பரபரப்பிற்கும் ஈடு கொடுக்க முடியாமல் நம்ம கல்வி திட்டம் திணறிக்கிட்டு இருக்கு. ஆசிரியர்கள் திணறிக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் மெல்ல மெல்ல இந்த சிஸ்டத்துலேருந்து வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஜினியரிங்லும் சேர்ந்தவன் வந்து முக்கால்வாசியில் வெளியில் வந்துடுறான். டாக்டர் படிக்கிறவனும் வெளியில் வந்துட்டுருக்கான். என்னோட தேடல் இது கிடையாது, MBA படிக்கிறவன் ஒன்றும் வேண்டாம், ஒரு அவ்வளோ பெரிய இதில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்தவன் எனக்கு வேணுங்கிறது கிடைக்கல, நானே ஒன்று ஆரம்பிக்கிறேன் பல்கலைக்கழகம்னு சொல்லி கோர்செரான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. யார் வேணால் எங்கே வேணால் இலவசமாக படிக்கலாங்கிற அளவுக்கு. அப்போது அவங்க தேடலுக்கும் வேகத்திற்கும் ஈடு கொடுக்க முடியாமல் கல்வித்துறை திணறுது. அதுதான் உண்மை. நம்ம அதை வேகமாக மாற்ற முடியல. ஏன்னா ஒரு அமைப்பையே மாற்றக்கூடிய சக்தியோ நம்பிக்கையோ திடமோ லட்சிய வேட்கையோ நம்மக்கிட்ட கிடையாது. அப்போது என்ன ஆகுதுன்னா, ஆசிரியர்களோட பாடு மிகவும் திண்டாட்டமானது. இப்போ எல்லாம் கேட்பாங்க, இப்போ எப்படி நான் நடத்துறது? அதாவது நல்லா எல்லாம் தெரிஞ்சவனுக்கு எல்லாம் முடிஞ்சவன் போயிடுறான், வேண்டாதவன் வெளியில் போயிடுறான், நடுவில் ஆட்களே கிடையாது. இப்போ யாரை கண்ட்ரோல் பண்ணுறது, எங்கே கட்டுப்படுத்துறது? அதனால தான் கட்டுப்பாடுகள் நிறைய கொண்டாந்து தான் மாணவர்களை பிடிச்சு வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு இன்றைக்கி. அவன் அட்டண்டன்ஸ் வேணும் கம்பல்சரியாக, அவனை எப்படியாவது இந்த அதாவது இது டிசிப்ளின்ங்கிற வார்த்தையை போட்டு உள்ளே வரவனையும் இன்றைக்கி தடுத்து நிறுத்திட்டோம். ஆனால் ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க இந்த தொழில்நுட்பத்தை மீறிய விஷயங்களை செய்ய முடியுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் செய்ய முடியும். எந்த காலத்திலும் இயந்திரம் செய்ய முடியாத விஷயங்கள், பல விஷயங்கள் மனிதர்களால் செய்ய முடியும். இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உதாரணம் இந்த ஆசிரியர் தொழில். ஆசிரியர்கள்ங்கிறவங்க தகவல்களை பரிமாறுபவர்கள் மட்டுமல்ல. அது புத்தகத்தில் இருக்குது, இன்டர்நெட்டில் இருக்குது, யார் வேணால் சொல்லலாம். ஆனால் யாருக்கு என்ன எப்போ சொல்லணும் அப்படிங்கிறத மனம் அறிஞ்சு சொல்லக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள். ஒரு 50 பேர் கொண்ட வகுப்பில் 50 பேருடைய உளவியலை தெரிந்தவர்கள் தான் ஆசிரியர்கள். ஒரு பையன் வந்து அப்செட்டாக இருக்கானா, ஏன் அப்செட்டாக இருக்கான், ஒரு மாதிரி இருக்கான்னு பேசக்கூடிய தன்மை கணினியால் முடியாது. ஆனால் ஒரு மனிதரால் முடியும். அவனுக்கு என்ன பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனையா, இல்லை வேறு ஏதாவது காதல் பிரச்சனையா, அவனுக்கு வேறு கடன் பிரச்சனையா, இல்லை அவனுக்கு ஏதோ போதை மருந்து பழக்கமா, இப்படிங்கிறத உடனடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர் யாருன்னா ஆசிரியர் தான். ஒரு ஆசான் என்பவர் கிட்டத்தட்ட ஒரு மனோதத்துவ நிபுணர் மாதிரி அங்கே உடனடியாக உதவி செய்யக்கூடியவர். அவர் சொன்னால் குடும்பம் கேட்குது, நிறுவனம் கேட்குது, மாணவர்கள் கேட்பார்கள் சரியான விதத்தில் சொன்னால். அப்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்த முடிந்தால் இந்த அத்தனை பசங்களும் நம்மக்கிட்ட தான் இருப்பாங்க. அவனுக்கு இந்த ஒரு இதை நீங்கள் கிளாஸ் நடத்துறதுக்காக மட்டும் அப்படின்னா இன்னைக்கு தேவை கிடையாதுங்க. அதில் இல்லாததை உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை அதை மீறி அதில் என்ன பார்க்கணுன்னு சொல்லித்தர முடியுமா? அந்த வேகத்துக்கு நீங்கள் ஈடு கொடுத்து நீங்கள்லாம் பார்க்குற இதில் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி, இதை இங்கே பார்த்துக்கோ, அதில் பார்த்துக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், தொழில்நுட்பத்துக்கும் நான் உனக்கு இதுவாக இருக்கேன், உதவியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியும். அப்போது ஆசிரியர் தொழில் என்பது மாறப்போகுது. இனிமேல் இன்னும் கொஞ்ச நாளில் பேப்பரில் எழுதணுங்கிறது போகும். மெல்ல மெல்ல நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்தே அனுப்பலாம், எங்கேருந்து வேணால் படிக்கலாம். தொழில்நுட்பம் மூலமாக பல இடங்களில் இருந்து கூட வேறு சில ஆசிரியர்கள் உங்களுக்கு நடத்த முடியும், காட்சி வடிவமாக நடத்த முடியும். இது எல்லாம் இருந்தாலும் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த மனித உறவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர்கிட்ட கண்டிப்பாக தான். இப்போ உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டால் உங்கள்கிட்ட நல்லா பேசி உங்களை நடந்த மனிதராக நடத்தக்கூடிய ஆசிரியர் மேல் தான் ஈர்ப்பு இருக்குது. இப்படி எல்லா தொழிலையும் எல்லா வேலைகளிலும் ஒரு மனித தன்மை இருக்குது. அன்பு செலுத்துவது, அரவணைத்து கொள்வது, அதே மாதிரி வழிகாட்டுவது, இதை போன்ற விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது, ஒரு இயந்திரத்தால் கொடுக்க முடியாத விஷயத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வேலை என்றைக்கும் இருக்கும் என்கிற ஒரு நிரந்தரத்தன்மை பெறுகிறது.